ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீ குரு பவனபுராதீசாய ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமக. ஸ்ரீமேல்பத்தூர் நாராயண பட்டதிரே கிருதிஷு ஸ்ரீமன்னாராயணீயே ஷண்ணவதிதமம் தசகம். ஸ்ரீரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக. பகவத் விபூதி வர்ணனம். கர்மஞான பக்தி மார்காதி காரி நிரூபணம். சித்தோப சமன பிரார்த்தனா ச. ஃபர்ஸ்ட் ஸ்லோகா. த்வம் ஹி பிரம்மைவ சாக்ஷாத் பரமுருமகிமன் நக்ஷராநாமகார ஸ்தாரோ மந்த்ரேஷு ராஜ்ஞாம் மனுரசி முனிஷு த்வம் ப்ருகுர்நாரதோபி பிரஹ்லாதோ தானவானாம் பசுஷு ச சுரபி பக்ஷிணாம் வைனதேயோ நாகாநாமஸ்ய நந்தசுரசரித பீச்ச ஸ்ரோதசாம் விஸ்வமூர்த்தி. 96வது தசகம். விபூதி யோகம். த்வம் ஹி பிரம்மைவ சாக்ஷாத். பெருமை மிக்கவரே, உலகெங்கும் நிறைந்தவரே, பரபிரம்மம் தாங்களேதான். எழுத்துக்களில் அகரமாகவும் மந்திரங்களில் ஓங்காரமாகவும் அரசர்களில் மனுவாகவும் பிரம்ம ரிஷிகளில் பிருகு முனிவராகவும் தேவ ரிஷிகளில் நாரதராகவும் விளங்குகிறீர்கள். அசுரர்களில் பிரகலாதனாகவும் பசுக்களில் காமதேனுவாகவும் பக்ஷிகளில் கருடனாகவும் நாகங்களில் ஆதிசேஷனாகவும் நதிகளில் கங்கையாகவும் இருக்கிறீர்கள். செகண்ட் ஸ்லோகா. பிரம்மண்யானாம் பலேஸ்த்வம் க்ரதுஷு ஜபயன்யோசி வீரேஷு பார்த்தோ பக்தானாம் முத்தவஸ்த்வம் பலமசி பலினாம் தாம தேஜஸ்வினாம் த்வம் நாஸ்த்யந்தஸ்த்வத் விபூதேர் விகசததிசயம் வஸ்து சர்வம் த்வமேவ த்வம் ஜீவஸ்த்வம் பிரதானம் யதிஹ பவத்ருதே தந்த கிஞ்சித் பிரபஞ்சே. அந்தணர்களிடம் அன்பு கொண்டவர்களில் பலி சக்கரவர்த்தியாகவும் யஞங்களில் ஜப யஞமாகவும் ஸ்ரீமத் பகவத்கீதை, விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் முதலியன வீரர்களில் அர்ஜுனனாகவும் இருக்கிறீர்கள். தங்களது பக்தர்களுள் உத்தவராகவும் பலம் படைத்தோர்களின் பலமாகவும் ஒளி படைத்தோர்களின் ஒளியாகவும் விளங்குகிறீர்கள். தங்கள் விபூதிக்கு பெருமைக்கு எல்லையே கிடையாது. உலகில் அதிசயமாக வியப்பாக விளங்கும் பொருட்கள் அனைத்தும் தாங்களே. தாங்கள்தான் ஜீவன், தாங்கள்தான் பிரதான புருஷன். அதாவது பிரகிருதியும் புருஷனும் தாங்களேதான். இவ்வுலகில் தங்களை தவிர வேறொன்றுமே இல்லை. அதாவது தாங்கள் இல்லாத பொருளே இல்லை. தேர்ட் ஸ்லோகா. தர்மம் வர்ணாஸ்ரமானாம் ஸ்ருதி பதவிகிதம் त्वत्परत्वेन भक्त्या कुर्वन्तोर्विरागे विगसति सनकै सन्त्यजन्तो लभन्ते
சதா ஸ்பூர்த்தி பிரியத்வாத்மகமகில பதார்த்தேஷு பின்னேஷ்வபின்னம் நிர்மூலம் விஸ்வமூலம் பரமமகமிதி த்வத் விபோதம் விசுத்தம். ஒவ்வொரு வர்ணத்தவரும் ஆசிரமத்தவர்களும் வேதங்களில் கூறப்பட்ட தர்மத்தை பக்தியோடு தங்களுக்கு அர்ப்பணம் செய்யும் எண்ணத்துடன் அனுஷ்டிக்கிறார்கள். அவ்வாறு அனுஷ்டிப்பதால் அவர்களுடைய மனதில் படிப்படியாக வைராகியம் தோன்றுகிறது. அதனால் அவர்கள் தனக்கு என்று நியமிக்கப்பட்ட கடமைகளை உள்ளபடி பற்றின்றி ஆற்றி அதன் பயனை துறந்து துறவிகள் ஆகிறார்கள். அதற்கு பிறகு சச்சித் ஆனந்த ரூபமானதும் வெவ்வேறாக தோன்றும் பொருட்கள் அனைத்திலும் வேற்றுமை இன்றி ஒன்றாக காணப்படுகின்றதும் தனக்கென்று ஒரு காரணம் இல்லாமல் அனைத்திற்கும் தானே காரணமாக விளங்குவதும் மிக்க தூய்மையாக விளங்குவதுமான பரம்பொருளே நான் என்ற ஸ்வரூப ஞானத்தை உண்மை உணர்வை அடைகிறார்கள்.